எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். உங்களை அனைவரையும் மெகடோ வாரியர்ஸ் டைம் ஃபார் பேட்டிலுக்கு வரவேற்கிற நம்ம பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா, நான் இந்த காரியத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பாருங்கள், நிறைய பேர் நியூ இயர்க்காக ரெசல்யூஷன்ஸ் எடுப்பீங்க, ஜிம்முக்கு போகணுன்னு நினைப்பீங்க, இந்த வருஷத்துலேருந்து நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் பேப்பர்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் இதை அச்சீவ் பண்ணணும், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. காலேஜுக்கெல்லாம் நல்லா போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய காரியங்கள்லாம் நம்ம நினைப்போம். நம்ம நம்மளுடைய கோல்ஸ் நிறைய செட்டப் பண்ணிடுவோம். ஆனால் என்ன ஆயிரும், நடுவில் என்ன ஆயிரும், கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும், சம் அன்வான்ட் திங்ஸ் வந்துடும் நடுவில். நம்ம அதனால் நம்ம எதை நினச்சோமோ அதை அச்சீவ் பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம இன்னும் போக வேண்டிய பாதைகள் நிறையா இருக்கும், போக வேண்டிய டெஸ்டினேஷன் கவர் பண்ண வேண்டிய நேரம் நிறையா இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு நம்ம நம்மளுடைய வழிகளை தவறிடுறோம். நம்ம வேறு டைரெக்ஷனில் போயிடுறோம். நம்ம சம்டைம்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியன்ஸ் சாப்டர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வசனத்தை போட்டிருக்கு, இந்த earthly திங்ஸ் மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க. கோ ஆன் திங்ஸ் அபவ், மேலான திங்ஸ் நீங்கள் யோசிங்க அப்படின்னு. பாருங்க, நம்ம சின்ன சின்ன காரியங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் காட் உங்களுக்கு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்கை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. உங்களை ஒரு நல்ல ஒரு ஹை பொசிஷனுக்கு கூட்டு போக ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நாம் பாருங்கள், அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நம்ம வெளியே போயிடுறோம். அன்வான்ட் ஃபைட்ஸில் போய் நம்மளுடைய இமேஜை டவுன் பண்ணிக்கிறோம். நம்ம அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் போய் நம்ம பாருங்கள், நம்மளோட வாழ்க்கையில் ஃபார்வர்ட் போக முடியாமல், நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நம்ம அதை நம்மளை தடுத்துரும். காட் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாரு. ஹி ஹஸ் திங்ஸ் பிக். உங்களை நல்ல ஒரு பொசிஷன் கூட்டு போகணும்னு காட் நினைக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த அன்வான்ட் திங்ஸ். நம்ம உலகத்தில் பாருங்கள், நிறைய பேர் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, அன்வான்ட் திங்ஸ்க்கு அடிமையாக இருக்கிறாங்க. அதை நாடி போகிறாங்க. பாருங்கள், மொபைலுக்கு எவ்வளோ பேர் அடிக்டாக இருக்காங்க, சோஷியல் மீடியாவுக்கு அடிக்டாக இருக்காங்க. இந்த மாதிரி உலகப்பெரியமான காரியத்திற்கு அடிக்ட் ஆகி உலகப்பெரியமான திங்ஸ்க்கு போய் அவங்க மேலான ஒரு காரியத்தை அவங்க விட்டுடுறாங்க. காட் பெரிய பிளெஸ்ஸிங்கை கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், எனக்கு அது வேணாம், எனக்கு இந்த உலகத்தில் இந்த சின்ன சின்ன பிளெஸ்ஸிங்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல அதான் வசனம் போட்டிருக்கு, உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்து போயிட்டு இருக்காதீங்க, உங்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார். காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ பிக் திங்ஸ். ஸோ நிறைய பேர் காலேஜ் எல்லாம் போயிட்டு இருப்பீங்க, உங்களுடைய டெஸ்டினேஷன் நல்ல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு நினைங்க. அதே மாதிரி பாருங்கள், நல்லா உங்களுடைய பாடியெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஜிம்முக்கு போங்க. அதே மாதிரி நிறைய பேர் பாருங்கள், நல்லா படிக்கணும்னு நினைப்பீங்க. பாருங்கள், அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போய் வாப்பா பப்ஜி விளையாடலாம், வாப்பா படத்துக்கு போகலாம், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். நீங்கள் அதில் தான் டிஸ்ட்ராக்ட் ஆகிடாதீங்க, நீங்கள் அதிலெல்லாம் போய் விழுந்துடாதீங்க. செட் யோர் கோல்ஸ் ஹை, மேலான காரியத்தை வைத்து கொள்ளுங்கள். அங்கே தான் பாருங்கள், அப்போ தான் காட் உங்களை பிளெஸ் பண்ண முடியும். காட் ரெடியாக இருக்கிற பிளெஸ்ஸிங் கொடுங்கன்னு. ஆனால் நாம் உலகத்திற்கு காரியத்துக்கெல்லாம் போய் அடிமைப்பற்றக்கூடாது. கோ டு த திங்ஸ் அபவ். ஸோ இந்த வேலையிலையும் எல்லாரும் நம்ம ஜெபிப்போம், அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வெளியே வருவோம், மேலான காரியத்தை நம்ம நாடுவோம். எல்லாரும் இப்போ கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, சப்பா இந்த வெளியிலும் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வரையும் நம்ம கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய பேர் ஆண்டவரே சப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை அச்சீவ் பண்ணணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே சப்பா, இந்த வெளியிலும் ஆண்டவரே, அவங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வாழ்க்கையில் வருகிற அன்வான்ட் திங்ஸ்லேருந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விடுதலை தந்து அதில் அவங்க விட்டு விலகி ஓட கர்த்தர் நீர் அவங்களுக்கு உதவி செய்யும். அவங்களுடைய கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ண மேலான காரியங்களை கொண்டு போய் அவங்க அந்த இடத்துக்கு போக கர்த்தர் நீர் அவங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், நீரை வழி நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பூமியில் உள்ள காரியங்களை பார்த்து நீங்கள் போய் டிஸ்ட்ராக்ட் ஆயிடாதீங்க. God has big things for you. மேலான காரியங்களை பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Life-changing videos. Subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.